من أنزل الأمطار وفجر الأنهار وأنبت الأزهار تزخرف الجبال من ينشر الصباح ويرسل الرياح ويملأ البطاح برزقه الحلال الله 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 the birds to fly, who raised the mountainside, who raises us when we die, no one but Allah, who sees inside your soul, who hears you when you call, who helps you when you fall, no one but Allah. Fashioned us of clay, who showed us the right way, who hears us when we pray, no one but Allah, who made the rivers flow, who taught the stars to glow, who sends the winds that blow, no one but Allah. من أنطق اللسان وأسمع الآذان وعلم الإنسان وأبدع الجمال من زين السماء وجمل الفضاء وأنزل الضياء ليرسم الظلال الله 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 وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மதரசத்துல் ஷதாதியாவுடைய பரிசளிப்பு விழாவும் பைத்துல் மால் அறக்கட்டளையினுடைய அறிமுக விழாவையும் ஒரு சேர நடப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய திருவிதாங்கோடு முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய தானம் செய்யக்கூடிய எண்ணங்களும் அவர்கள் செய்த தானங்களையும் பட்டியலிட்டால் சுபகிலிருந்து 2 வாரத்திற்கு பேசக்கூடிய அவர்களுடைய தான தர்மங்களும் கண்ணியமான வாழ்க்கை முறையும் அமைந்திருந்த வரலாற்றை பார்க்கிறோம். அந்த வரலாற்றிலே ஒரு சம்பவத்தை மட்டும் கோடிட்டு காட்டி என்னுடைய முகவுரையினை என்னுடைய பொருட்களும் நான் நுழைகிறேன். ஒரு செய்தி, அதனுடைய காப்பி ஒரிஜினல் மற்றும் திருவிதாங்கோடு முஸ்லீம் அசோசியேஷன் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஜிமெயில் என்று சொல்லக்கூடிய சமூகங்களிடம் அதனுடைய நகல் இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற ஒரு வெள்ளப்போக்கம். அன்றைக்கு திருவிதாங்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் எல்லாம் கேரளாவோடு இணைந்திருந்த ஒரு காலகட்டம். அந்த நேரத்திலே வெள்ளப்போக்கத்தால் ஏற்பட்ட வடக்கு கேரளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்போக்கம், அதில் பாதிக்கப்பட்ட மக்கள்
அன்றைக்கு இருந்த சமஸ்தான கவர்மெண்ட் வரைக்கும் செய்யாத உதவிகளை எல்லாம் நம்முடைய திருவிதாங்கூற்று மக்கள் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை 2007 மனோரமா 100 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நூற்றாண்டு செய்தியிலே அதை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட உள்ளங்களை வரும் தலைமுறைகளில் இன்ஷா அல்லாஹ் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த அறக்கட்டளையினுடைய நோக்கம். இந்த அறக்கட்டளையை பற்றிய விரிவான விளக்கத்தை சகோதரர் அதனுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அனீஸ் குலாம் அவர்கள் உங்களிடத்திலே எடுத்து வைப்பார்கள். முதலாவதாக மதரசத்துல் ஹத்தாரியாவில் 4ஆம் வகுப்பு மாணவி ஏ சுமையா அவர்களை கராத்திற்காக மேடைக்கு அழைக்கிறார். வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக ஜனாப் அப்துல் காதர் அவர்களை அழைக்கிறேன். எல்லாம் அல்லாஹ்வுக்கு புகழனை. திருவை பைத்துல் மால் ட்ரஸ்ட் மற்றும் ஹத்தாதியா மதரசாவின் பரிசளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்கி திருவை பைத்துல் மால் ட்ரஸ்டின் தலைவருமான ஜனாப் ஹனீஃபா அவர்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் திருவிதாங்கோடு அஞ்சுவண்ணம் ஜமாத் தலைவர் எம்ஏ நசீர் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்த்துறை வழங்க இருக்கும் பிரின்சிபல் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் ஜனாபா ரிஹானா அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் சிறப்புரை ஆற்ற இருக்கும் திருவை அப்துல் ரஹ்மான் அவர்களையும் வரவேற்பதில் திருவை பைத்துல் மால் ட்ரஸ்ட் மற்றும் ஹத்தாதியா மதரசாவின் சார்பில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் இவ்விழாவினை அலங்கரிக்க வந்திருக்கும் மாணவ செல்வங்களையும் அவர்களை திறமையை பெற்றோர்களையும் திருவிதாங்கோடு இஸ்லாமிய பெருமக்களையும் ஹத்தாதியாவின் சார்பாகவும் திருவை பைத்துல் மால் ட்ரஸ்டின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்ற வண்ணம் வரவேற்பை முடித்துக் கொள்கிறேன். வாழ்த்தரும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமாத் நடைபெறும் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலின் பிரின்சிபல் ரிஹானா மேடம் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் மதரசாவின் மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் திருவை பைத்துல் மால் என்ற அமைப்பினை அறிமுகப்படுத்தவும் அதே
சொன்னீர்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவன் வரலாறு கொண்டிருக்கின்றன. இந்த இறைவனுக்கே நன்றி குறிக்கிறோம். இந்த அமைப்பின் செயல்களை இந்த திருவே வைத்திருமாரின் செயலாளர் அசீம் அனஸ் அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தார். இந்த அமைப்பு நல்ல முறையில் வளர்வதற்கு இந்த அனைவரும் துவா செய்யவும் ஒத்துழைக்கவும் நீங்கள் இதில் அங்கத்தினராக சேரவும் வேண்டும் என்று அன்பாய் கூறி விரைவுகிறேன். அடுத்ததாக குர்ஆன் ரெசிடென்ஷியல் மதரசத்துல் அசாதியாவின் 3ஆம் வகுப்பு மாணவி ஹெச் சாலிஹா அவர்களை மேடைக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். لا تأخذه سنة ولا نوم. له ما في السماوات وما في الأرض. من ذا الذي يشفع عنده إلا بإذنه. يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. وسع كرسيه السماوات والأرض ولا يئوده حفظهما وهو العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ஈடுபடுத்தி உங்களுடைய குரானை இன்னும் வளர்க்கிய வாய்ப்பையும் அதனுடைய நன்மையை நீ வழங்குவார். அடுத்ததாக ஸ்பீச் மதரசத்துல் அசாதியாவின் 3ஆம் வகுப்பு மாணவி ஏ ஹம்னா அவர்களை தொழுகையின் அவசியம் பற்றிய சிற்றுரை நிறுத்துவதற்காக மேடைகளை. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னை போன்ற மாணவர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் சிராத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்கு பேசும் தலைப்பு என்னவென்றால் தொழுகை. அதை பற்றி சில வார்த்தைகள் உங்களுடன் பேசலாம் என நான் வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. அல்லாஹ் மனிதர்களை படைப்பதன் நோக்கத்தை குர்ஆன் வசனத்தில் காணலாம். உலகத்தில் நிறைவேற்ற வேண்டிய அனைத்து கடமைகளிலிருந்து தொழுகை இது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கட்டாய கடமையாகும். இத்தொழுகையானது நம்மை தீமையான காரியங்களை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வாக்கியம் தொழுகையை நிலைநிறுத்துவீராக. நிச்சயமாக தொழுகை மனிதர்களை மானக்கீழானவற்றை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும் என இறைவன் கூறினார். இத்தொழுகையானது நம்மை தீமையான காரியங்களை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என இறைவன் கூறினான். இத்தொழுகையானது நம்மை உலகில் தீமையோடு பாதுகாப்பதோடு மட்டுமின்றி மறுமையில் சிறந்த அந்தஸ்தை பெற்றுத் தருகிறது. சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. ஒரு முஸ்லிம் சொர்க்கத்தின் அடியில் வைக்க வேண்டும் என்றால் அதற்கு அந்த தாயாக தொழுகையை தயார்படுத்திக்க வேண்டும். தொழுகையை விட்டவர் இந்த தொழுகையை மரணம் வரை நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்பை நீங்கள் الله
அன்பில் அளவற்ற இறைவா, உந்தன் திருநாமம் போற்றி இங்கே ஆரம்பம் செய்கிறது. யா இறைவா, எங்கள் வாழ்விலும் நீ, எங்கள் சாவிலும் நீ, எங்கள் வளத்திலும் நீ, மறுமையிலும் நீ, எங்கள் இன்பத்திலும் நீ, எங்கள் துன்பத்திலும் நீ. உன்னை எல்லாம் எங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. உன்னை எல்லாம் எங்களுக்கு வேறு கதி இல்லை. உன்னை எல்லாம் எங்களை காப்பவரும் இல்லை. உன் ஒருவனுக்கே தலைவணங்கினோம். உன்னிடத்திலேயே சரணடைந்தோம். எங்கள் தேவைகளை உன்னிடத்திலேயே முன்மொழிந்தோம். உன்னிடத்திலேயே எங்கள் எல்லா நலன்களையும் நாடி நிற்கின்றோம். நீ எங்களுக்கு அருள் செய்வாயா? இங்கே இந்த சதசிலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நீ உன்னுடைய பேரருளை சொரிந்தருள்வாயாக. கண்ணியத்திற்குரிய அறக்கட்டளையினுடைய தலைவர் அவர்களே, வாழ்த்துறை வழங்குவதற்காக காத்திருக்கின்ற ஆட்சிக்கோடு பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சிறுவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் இதயம் கனிந்த சலாத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் நமது பள்ளிவாயில்களிலே 5 வேளையும் தொழுகைக்கான அழைப்பு ஒலிப்பதை கேட்டிருக்கிறோம். இந்த 5 வேளை தொழுகைக்கான அழைப்பு இந்த தொழுகை நேரம் தவறி எங்கும் ஒலிப்பதில்லை. ஒரே ஒரு இடத்தை தவிர எங்கேயாவது குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையின் காதிலே வாங்கொலி சொல்வதற்காக வாங்கினை ஒலிப்பார்கள். இந்த மேடையிலும் நாம் ஒரு வாங்கொலியினை ஒரு மழலை குரலிலே கேட்டோம். இந்த வாங்கொலி எதற்காக, எந்த தொழுகைக்காக இல்லவே இல்லை. எந்த குழந்தையாவது பிறந்தால் அந்த குழந்தையின் காதுகளிலே ஒலிப்பதற்காக கூறப்படுகின்ற அந்த வாங்கொலியினை நாம் இன்றைக்கு இந்த மேடையிலே கேட்டோம். திருவை அறைக்கட்டளை என்று சொல்கின்ற ஒரு குழந்தை இன்றைக்கு இந்த மேடையிலே பிறக்கிறது. அந்த குழந்தையின் காதுகளிலே ஒலிப்பதற்காக இந்த வாங்கொலி எழுப்பப்பட்டதாக நான் கருதுகிறேன். வளர்கின்ற குழந்தையின் காதிலே ஒலிப்பதற்காக கூறப்படுகின்ற வாங்கொலி பிறரால் கூறப்பட்டாலும் கூட அந்த குழந்தையின் வளர்ச்சியிலே அதனை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எந்த அளவுக்கு ஈடுபாடுகளை காண்பிக்க வேண்டும் என்பதனை நாம் இந்த வாங்கொலியினை செவியுற்ற அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே முதலிலே முகவுரையாற்றிய ஒரு நண்பர் திருவனந்தபுரத்திலே டிமேட் என்னும் அமைப்பிலே ஒரு நிகழ்வினை பற்றி உங்களுக்கு நினைவு கூர்ந்தார்கள். அதனுடைய முழு பெயர் வரிசையினை அவர் நினைவு கூறாவிட்டாலும் திருவிதாங்கோடு முஸ்லீம் அசோசியேஷன் ஆஃப் திருவனந்தபுரம், இதனுடைய சுருக்கம்தான் அவர் குறிப்பிட்ட டிமேட். கடந்த சில ஆண்டுகளாக திருவனந்தபுரத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பு அத்தனையும் நம்முடைய திருவிதாங்கோட்டிலிருந்து இடம்பெயர்ந்து திருவனந்தபுரத்திலே வசித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு என்பதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கடந்த வருடத்திற்கு முந்தைய வருடம் அந்த அமைப்பினுடைய வருட விழாவிலே உரையாற்றுகின்ற ஒரு வாய்ப்பினை நான் பெற்றிருந்தேன். அப்போது அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளை பற்றியும் நான் தெரிந்து கொண்டேன்.
இன்றைக்கு பல செயல்பாடுகளை அந்த அமைப்பினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதிலே நம்முடைய திருவிதாங்கோடு வாழ் மக்கள் காட்டுகின்ற அக்கறை, ஈடுபாடு, இது போன்ற ஈடுபாடு நம்முடைய இந்த திருவிதாங்கோட்டிலே இருக்கின்ற அமைப்புகளுக்கு நம்மவர்களால் ஏன் வழங்கப்படவில்லை என்பதனை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதே போல இங்கே நம்முடைய திருவிதாங்கோட்டிலே ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு அறக்கட்டளையினுடைய நிர்வாகி கூட நம்முடைய இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கின்ற பெயர்களை நான் பெற்றிருக்கிறேன். அவர்கள் மிக சிறப்பான பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற சிந்தனைகள் நம்முடைய மனங்களிலும் எழ வேண்டும். சிந்தனையில் செயல்களில் முதல் படி, செயல்களில் முதல் படியே சிந்தனைகள் தான். நனவுகளில் முதல் படியே கனவுகள் தான். நம்முடைய முன்னாள் இந்திய பாரத பிரதமர் அப்துல் கலாம் அவர்கள் கூட சொல்லுவார்கள், நீங்கள் கனவு காணுங்கள், நாளை உங்கள் வாழ்க்கையிலே நடக்கவிருக்கின்ற எதனை நாம் நடத்தி காட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதனை நீங்கள் கனவாக காணுங்கள். நாளை நீங்கள் அதனை நடத்தி காண்பிக்கக்கூடிய இடத்திலே வருவீர்கள் என்று அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். அதுபோல நம்முடைய திருவை பைத்துல் மால் அறக்கட்டளையினை தொடங்கி இருக்கின்ற நண்பர்கள் நாளைய சிந்தனையிலே ஈடுபாடு உடையவர்களாக இருந்ததன் காரணத்தினால் இன்றைக்கு எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் எத்தனையோ வள்ளல்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் அத்தனை பேரும் சமுதாய சிந்தனையோடு வாழ்கின்றார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் கடந்த காலகட்டங்களில் எப்படி இருந்ததோ அதனை விட வளர்ச்சி பெற்றிருக்கின்றது என்பதிலே யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. கல்வித்துறையானாலும் சரி, பொருளாதார துறையானாலும் சரி, எந்த துறையிலே எடுத்துக்கொண்டிருந்தாலும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இருந்த நிலையிலிருந்து முன்னேறி வந்திருக்கிறது என்பதனை யாரும் மறுக்க இயலாது. ஆனால் எந்த இலக்கை எட்ட வேண்டுமோ அந்த இலக்கை எட்டுவதற்கான அளவில் நாம் வளர்ச்சியினை பெற்றிருக்கின்றோமா என்றால் நிச்சயமாக இல்லை. அந்த வளர்ச்சியினை பெறுவதற்காக சமுதாய சிந்தனையோடு செயல்படுகின்ற வள்ளல்கள் இதிலே ஈடுபாடு கொண்டு உழைக்கும் போது நாம் எட்டவிருக்கின்ற அந்த உச்சத்தினை நாம் நிச்சயமாக தொட்டுவிட முடியும் என்பதிலே யாருக்கும் ஐயம் இருக்க முடியாது. இளைஞர்கள் என்பவர்கள் செயல் வேகம் கொண்டவர்கள். முதியவர்களால் செய்ய முடியாத பல காரியங்களை இளைஞர்களால் செய்துவிட முடியும். அவர்களிடம் வேகம் இருக்கும். ஆனால் அந்த வேகம் மட்டுமே வெற்றியினை பெற்றுத் தருமா என்றால் நிச்சயமாக இல்லை. வேகம் விவேகத்தோடு எப்போது சேர்கிறதோ அப்போதுதான் அது வெற்றியை பெற்றுத்தரும். வெற்றி என்பதற்கு இலக்கணமே விக்டரி என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் விக்டரி என்று சொன்னால் வெற்றி. நான் சொன்ன வேகத்திற்கும் விவேகத்திற்கும் இந்த ஒரு வி என்ற எழுத்து தான் வித்தியாசம். இந்த வேகத்தோடு அந்த வியினை, விவேகத்தினை நீங்கள் இணைத்துக் கொள்ளும் போது நீங்கள் நிச்சயமாக வெற்றி கனியினை பறித்துவிட முடியும். எனவே இது போன்ற செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்ற, தன்னுடைய செயல்களை இதனோடு இணைத்துக் கொள்ளுகின்ற இளைஞர்கள் இதுபோல ஆற்றல் மிக்க, அனுபவம் மிக்க முதியவர்களிடம் இருக்கின்ற விவேகத்தை தன்னுடைய வேகத்தோடு இணைத்துக் கொண்டால், அந்த விவேகத்தினை பெற்றுக்கொண்டால் அவர்கள் வெற்றியினை மிக எளிதாக பற்றிக்கொள்ள முடியும் என்று நான் கூறுகின்ற நேரத்தில், அப்படி ஈடுபடுகின்ற இளைஞர்களுக்கு தகுதி மிக்க, அனுபவம் வாய்ந்த முதிய தலைமுறையினர் எந்த அளவுக்கு ஊக்குவிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்று கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற நேரத்தில் மிகவும் சங்கடமாக இருக்கும். நான் அதற்குத்தான் சொன்னேன், சமுதாயத்திலே எத்தனையோ பெரியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேரும் சமுதாய சிந்தனையோடு வாழ்கிறார்களா என்று கேட்டால்
நிச்சயமாக இல்லை. இந்த சமுதாய பெரியவர்களுக்கு, மூத்த தலைமுறையினருக்கு இந்த சிந்தனை, சமுதாய சிந்தனை எப்போது தோன்றுகிறதோ அப்போது இந்த இஸ்லாமிய சமுதாயம் எழுச்சி பெறுகின்ற, வேகம் பெறுகின்ற, வெற்றி பெறுகின்ற நேரம் வெகு தூரத்தில் இல்லை. இதோ வந்துவிட்டோம், அடைந்து விட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையை நாம் எட்டிக்கொள்ள முடியும். இது போன்ற செயல்களிலே நாம் ஈடுபடும் போது நாம் இன்றைக்கு இது போன்ற அறக்கட்டளைகள், பரிசளிப்பு விழாக்கள், சிறுவர்களை ஊக்கப்படுத்துகின்ற விழாக்களை நடத்துகின்ற நேரத்தில் நாம் எதற்காக இது போன்ற செயல்களை செய்கிறோம்? நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் நிலை பெற வேண்டும், எழுச்சி பெற வேண்டும், வீழ்ந்து விடக்கூடாது என்கிற எண்ணத்தோடு இந்த செயல்பாடிலே நாம் நம்மை இணைத்துக் கொள்ளுகின்ற போது நம்முடைய எண்ணங்கள் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கை வளமுள்ளதாக ஆகும். நாம் எதை செய்தாலும் சரிதான், நாளை மறுமையிலே நாளை நேற்று நீ என்னவாக இருந்தாய், எந்த பதவியிலே இருந்தாய் என்ற கேள்விக்கே இடமில்லை. நீ இங்கே வருவதற்காக என்ன அமல்களை சேர்த்து கொண்டு வந்திருக்கிறார், உன்னிடத்திலே என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு நாம் பதில் சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர்களாக நாம் நாளை இறைவனை சந்திப்பதற்காக நாம் இது போன்ற பணிகளிலே நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோமானால் இன்றைய சமுதாயத்தினை தலை தூக்கிவிட்ட பெருமை மட்டுமல்ல, நாளை மறுமையில் நாமும் வெற்றி கொண்டவர்களாக, இறைவனை சந்திக்க அச்சப்படாதவர்களாக, தைரியமாக, வேகத்தோடு சொர்க்கத்தினை நோக்கி நடைபெறுபவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள இயலும். எனவே சமுதாய சிந்தனையோடு நம் பெரியவர்கள், மூத்த தலைமுறையினர், சமுதாயத்திலே இருக்கின்ற பெரியவர்கள், வள்ளல்கள், இது போன்றவர்கள் இந்த செயல்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோமானால் இன்றைக்கு இங்கே பிறந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி அது இது போன்ற பல நல்ல செயல்களை செய்து வரும்போது அவர்கள் செய்கின்ற செயல்களில் கூட இறைவனிடத்திலே நம்முடைய பங்களிப்பிற்காக நமக்கும் ஒரு பங்கு இருக்கும் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே இது போன்ற செயல்களிலே சமுதாய செல்வர்கள் ஈடுபட வேண்டும். இது போன்ற அறக்கட்டளைகள் இன்னும் பல உருவாக வேண்டும். இன்றைக்கு இங்கே பிறந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி நாளைக்கு பார் போற்றும் அளவிலே திகழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பெரிதும் வேண்டி கேட்டு, அதே நேரத்தில் இங்கே உரையாற்றிய இரு சிறு கண்மணிகள் நான் வாழ்கின்ற வீதியிலே வாழ்கிறார்கள் என்று சொல்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். பெரியவர்கள் சொல்வார்கள், அந்த பெரியவர் வாழ்ந்த இடத்தில் அவர் படித்த இடத்திலே நான் படித்தேன், அவர் வாழ்ந்த இடத்திலே நான் வாழ்ந்தேன் என்று சொல்வதிலே பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் இங்கே இந்த சிறிய கண்மணிகள் வாழ்கின்ற வீதியிலே நானும் வாழ்கின்றேன் என்பதிலே நான் பெருமை மிக்கவனாக இருக்கின்றேன். இது போன்ற அமைப்புகள் இறைவனால் என்றைக்குமே அருளால் அர்ப்பணிக்கப்பட்டு அவருடைய அருளாசியினை என்றைக்கும் இது போன்ற அமைப்புகள் பெற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்வும் தன்னுடைய பேரருளை சொரிய வேண்டும் என்று வேண்டி விரும்பி இறைவனிடம் துஆ செய்தவனாக எனக்கு இந்த சிறிய வாய்ப்பினை வழங்கிய நல்ல இதயங்களுக்கு என்னுடைய நன்றி அறிதலை முடித்தாக்கி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, என்னை முன்